இந்த ஐங்கிற இந்த பீஜாட்சரத்துல ஒரு ஏகதேசத்தை இந்த சத்தியவிரதம் ஜபிச்சு அதனால மகாவித்வானாக ஆகி மகா தபஸ்வியாக ஆகி உடனே இந்த கிராமத்தார் மாதா பிதாக்கள் எல்லோரும் பல்லக்கிலே வாத்திய கோஷத்தோட சத்தியவர்தனை கங்கா தீரத்துல இருந்து அழிச்சுன்னு போய் அந்த சத்தியவர்தன்கிற பிராமணன் ஒரு பெரிய சக்கரவர்த்திக்கு சமானமாக இருந்து திவ்யபோகங்களெல்லாம் அனுபவிச்சு மணித்வீபில் போய் அம்பாளோட கூட சேர்ந்து மகாபாகியத்தெல்லாம் அடைஞ்சான்னு தேவி பாகவதத்துல பெரிய சரித்திரம். அம்பாளுடைய அனுகிரகம் ஒரு குடும்பத்துக்கும் இருக்கணும். நான் குடும்பியா இருக்கிறவாளுக்கு ஒரு ஐக்கமத்தியம் தாம்பத்தியார்த்த உமாம் சத்தியம் நான் காமியமான பலன் சொல்லிட்டு வந்தாள். ஒரு அத்தியாயம் வேதம் தானே பாகவதம். பிரம்மவர்ச்சசகாமஸ்து யஜேத பிரம்மணஸ்பதிம் இந்திரமிந்திரியகாமஸ்து பிரஜாகாம பிரஜாபதீனே. பிரம்மவர்ச்சசகாமஸ்து யஜேத பிரம்மவர்ச்சசம்னு சொன்னாள் வேதம். வேதத்துல போய் பிரம்மவர்ச்சசகாமோ ப்ருஹஸ்பதி மேவஸ்வேன பாகதே நோபதாவதி. தத்னேந்திரிய காமஸ்யா எல்லாம் வேதம் தான் பாகவதம் முழுக்க. அப்படி வித்யாகாமஸ்து கிரிஷம் வித்யாகாமனா இருந்தான் பரமேஸ்வரனை போய் உபாசி. தாம்பத்யார்த்த உமாம் சதி உபாபிகாமோ கந்தர்வானே. நல்ல அழகு வேணும்னா கந்தர்வனை பூஜை பண்ணு. அதுக்குதான் விவாகத்துல கந்தர்வ பூஜை வச்சிருக்காள். கந்தர்வனை ஒரு சமித்திர ஆவாகனம் பண்ணி வாத்தியார் பூஜை பண்ணுவார். அதை 4ஆம் நாள் அன்னைக்கு ராத்திரி உத்தாபனம். அதுக்காக அந்த உபாசனம் பண்றதுக்கு நேர பந்தல்ல சொல்லி வைப்பான். அது யாராவது பிராத்தகாலம் 2 கத்து ஆகாரம் பண்ணிட்டு வருவோம், பல்லு குத்து விடுவான். அது சங்கத்துல பண்ணியிருந்தா விடுவனவங்க மேல சொல்லுவாளோ. அதுல அனாதரவு பெரியவாள்லாம் ஜாக்கிரதையா கொண்டு உள்ள வச்சு பூட்டி வைப்பாள். நான் கந்தர்வனை ஆவாகனம் பண்ண சமித்தை அதை யாராவது எடுத்துக்கு எரிஞ்சு விட போறானேன்னு பயந்து. ஏன்னா தம்பதிகளுக்கு ஒருவருக்கு ஒரு பிரேம வரும்படியா பண்றது அந்த தேவதை கந்தர்வன் தான். அந்த பிரேம குறையாமல் இருக்கும். இப்படி எல்லாம் நம்ம சாஸ்திரங்கள்ல பிரகாரம் சொல்லியிருக்காள். அப்படி சொல்லும்போது தம்பதிகள் ஒத்துமையாய் பிள்ளை பிதா மாதா பிதா புத்திரன் இவாள்லாம் ஒத்துமையா இருக்கணும்னா அம்பாளுடைய அனுகிரகம் வேணும் உண்டாள். அம்பாளுடைய பிரசாதம் தான் ரொம்ப அவசியம். அது இங்க தேஜினீவன கஷேத்திரத்துல சாட்சாத் பரமேஸ்வரன் காத்தியாயன மகர்ஷியினுடைய ஆசிரமத்துல காத்தியாயினி விவாகம் பண்ணிட்டு அந்த கல்யாண கோலத்தோட ஊர்வலம் பண்ணி வாத்திய கோஷத்தோட இறங்கி ஹாரதி ஆச்சான். நமஸ்காரம் பண்ணி அக்னிஹோத்திர காலம் ஆயிடுது. காத்தியாயனும் காத்தியாயனருடைய பத்னியும் நமஸ்கரிச்சாள். சுவாமி ஊர்வலம் ஆயிடுது. நாம் பாக்கிய உபாசனங்கள்லாம் கைலாசத்துல போய் பண்ணிக்கிறேன் காத்தியாயினியோட. நீங்க தம்பதிகள் என்ன வரன் கேட்கிறீங்களோ தரையினால் ஹாரதி சித்தின உடனே அப்போ தம்பதிகள் என்ன காட்டாருனால் இந்த கல்யாண கோலத்தோட இங்க எங்க ஆசிரமத்திலே இருக்கணும்னா இங்கே இருக்கா. இதே சுவாமி அப்படியே இருந்திருக்காள் கல்யாண மூர்த்தியாய். அப்படிப்பட்ட கல்யாண மூர்த்தி காமகோட்டியர்வாளுடைய கிரகத்திற்கு நித்தியஸ்ரீர் நித்திய மங்களம்னு நல்ல பக்தி. காமகோட்டியருடைய பக்தி இருக்க ரொம்ப சொந்த குணம், நல்ல ஆத்ம குணம். எல்லா தாத்தாவுடைய புண்ணியம். சுப்பிரமணியர்வாள் ஸ்நான சந்தி பண்ணி பெரியவாள் எல்லாம் ஆராதிச்சு சிரிச்ச முகமாய் அவ எத்தனை தனக்கு சிரமம் இருக்கட்டும் தன் சிரமத்தை காட்டாம தர்மம் பண்ணினாள். அதெல்லாம் இப்போ ஒன்று கோட்டியா வளர்ந்துட்டு இருக்கு. அவ பண்ணின புண்ணியம். எத்தனை வித்வான்களை ஆராதிச்சிருக்கா. என்ன பகவத்குணம் சொல்லி வாசத்தினால சொல்லியிருக்கேன். நான் ஜாகிரந்தாத்தினால சொல்லியிருக்கேன். நட்டைசீர்வாள் ஹாலாசிய நட்டைசீர்வாளத்தினால சொல்லியிருக்கேன். ஞாபக பாட்டியத்தினால சொல்லியிருக்கேன். இங்கெல்லாம் 3-4 இடத்துல பாரதம் பாகவதம் ராமாயணம் இப்படி பிரவச்சனம் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் சுப்பிரமணியர்வாள் தான் காரணம். அப்படி பெரியவா சாஷ்வா உட்கார்ந்து கேட்பாள். அப்படி எல்லாம் சுப்பிரமணியர்வாள் பஞ்சாமி சீர்வாள் அவ குடும்பங்கள்லாம் அப்ப அந்த நாள்ல இருந்து கேட்டாள். வேத வித்துக்கள் தெருவில் போவாள். அது இன்னும் அப்படியே பெரியாத்துல அந்த வேத பாராயணத்துக்கு சமாராதனை பண்ணி வேதம் சொல்ற பிராமணர்லாம் அப்படியே கண்ணுக்கு தெரிகிறாள். எப்படி 100 பேர்கள் போவாள். 100 பேர்கள் ஏற்க காலத்துல ஒரு அக்ரஹாரத்துல வேத வித்துக்கள் ஒரு உற்சவத்துக்கு வேத பாராயணத்துக்கு வந்தாள்னா அது இந்த ஊரத்தான் சொல்லலாம். அந்த புண்ணியம் தான் இப்ப வேத பாராயணங்கள்லாம் அங்க நடக்கிறது. எல்லாம் அப்படியே புண்ணியம் விடாது. அது அப்படியே ரட்சிச்சுட்டே இருக்கும். அவனா வேத பாராயணத்துல இப்ப அவனுக்கு ஸ்ரத்த வருவானே அது அந்த அந்த புண்ணியங்கள்லாம் சேர்ந்துதான் இப்போ வருது. கிராமங்கள்லாம் க்ஷேமமா இருக்கணும். நித்தியஸ்ரீ நித்தியமங்கலம்னு சகல க்ஷேமத்தையும் அடையணும். எல்லாத்துக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் தான் காரணம். அந்த அம்பாளுடைய மூர்த்தி தான் ஸ்ரீராமனும். பரமேஸ்வரனே சீதையாயும் அம்பாளே ராமனாயும் வந்திருக்காள். அந்த நவாத்தை தான் நம்ம வீக்கே சுப்பிரமணியர்வாள் அழகான முறையில பல வருஷமா சொல்றாங்க. அவ ஏதோ இப்ப 10 நாள் 8 நாள்ல என்கிட்ட சொல்லலை. இதை ரொம்ப வருஷமா நீங்க வரணும்னு சொல்லிட்டே இருக்காள். நானும் தெரியும் வரேன்னு சொல்லிட்டே இருந்தேன். அது இப்ப இந்த சமயம் வர முடியா. அது ஸ்ரீராமனுடைய ஒரு பிரேரணை. முகே தே தாம்பூலம் நயனயுகளே கஜ்ஜல கலா லலாடே காஷ்மீரம் விலரதிகளே முக்திகளதா
స్ఫురత్కాంచీశాఖీ ఋతుకటితమయీ భజామి త్వాం గౌరీం భగవతి కిశోరీం అవిరతం